சென்னையில் பண்ண டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல்லே வந்து கேன்சர்னு சொல்லிட்டு வந்தது. கழுத்துல ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருந்தது இந்த இடத்துல. அது டாக்டர் போய் பயாப்சி எடுத்தாங்க. பயாப்சியில் வந்து நான் ஹாட்கின்ஸ் லிம்போமான்னு சொன்ன ரிசல்ட் வந்துச்சு. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து பாஸ்டர் நெல்சன் வந்து தற்செயலாக அங்கே வந்து வந்தார். வரும்போது எங்களை பார்த்த உடனே ஒரே ஒன்று சொன்னது, உங்களுக்கு வந்து ஹீல் ஆயிடுச்சு. அப்போ அவர் எங்களுக்காக ப்ரே பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபஸி பண்ணார். 17 days உங்களுக்கு யூடிக்யூர்னு சொன்னார். சிஎம்சியில் வந்து 1 month கழிச்சு எடுத்த அத்தனை டெஸ்ட்லேயும் வந்து நெகட்டிவ்னு வரப்போகுது. ஸோ இதை வச்சு எங்களால் ஒன்றுமே ஜட்மெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கேன்சர் இல்லை, சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களோட ரெகுலர் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, எதை பற்றியும் யோசிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சந்தோஷமாக வெளியே அனுப்பி வச்சாங்க. டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இந்த வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து கர்த்தரால் ஒருத்தரால் மட்டுமே இது வந்து மாற முடிஞ்சது சாத்தியம். நாங்கள் உண்மையிலே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இவங்க வந்து என்னுடைய மாமி, இவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது யூட்ரஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரில. தேர்ட் ஸ்டேஜ்னும் போது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எல்லாருமே. அவங்களுக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அவங்க வந்து பியூர் முஸ்லீம். ஆனால் நான் என்ன பண்ணேன், பிரதர்கிட்ட கூப்பிட்டு வந்து தெஷோ மீட்டிங்கில் அங்கே வந்து ஜெபத்தில் கூப்பிட்டு வந்து ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு ஜெபிக்க வச்சேன். 3 மாதம் கழித்து திருப்பி வந்து நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டு டோட்டலாக அப்படியே நெகட்டிவ், எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜில் இருந்த கேன்சர் 0, எதுவுமே இல்லை. டாக்டர் வந்து அவங்களுக்கு கேன்சரு குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எங்கள் டிஷ்யூவா மீட்டிங்க்கு 3 டைம் வந்திருக்கேன். ஆனால் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தா நாங்கள் ஜீவனோல சாட்சியாக எங்கள் அக்காவை நிறுத்தினாங்கன்னா நாங்கள் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிகிட்டு இருந்தோம். ஆண்டவர் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஜீவனோல சாட்சியாக நிறுத்திருக்கிறானுங்க. டெஷுவா விடுதலை பெருவிழா ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவில் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள். நடக்கும் இடம் நம்பர் 20, சியோன் காம்ப்ளெக்ஸ், முத்தமிழ் நகர், பம்மல், பல்லாவரம், சென்னை 43. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.